பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன். சரிங்களா? சிக்கன் சாப்பிட்றது நிறைய பேர் அதை பற்றின விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் மறைக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? மாமிசம் எடுப்பதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. மாமிசத்தை கண்டிப்பாக சாப்பிடலாம், தப்பு இல்லை. சரியா? பட் அதில் எந்த வகையான மாமிசத்தை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேணும் அப்படின்றது ஒரு குறிப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த விஷயங்கள் தெரிய வேண்டியவங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்மளோட முன்னோர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கல் தோன்றி மண் தோன்றா காலங்களில் கற்களை வைத்து ஆயுதங்கள் தயார் செய்து முதலாக விலங்குகளை வேட்டையாடி அதை சமைக்காமையே உண்டு வாழ்ந்ததாக நிறைய நம்ம புத்தகங்களை படிச்சிருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு பிறகு அதை அறகுறையாக சமைச்சு சாப்பிட்ட சில குறிப்புகள் இருக்குது. அதன் பிறகு நிறைய தாவரங்களை அதனோட சேர்த்து சாப்பிட்டு வந்ததாகவும் நமக்கு விஷயங்கள் தெரியும். அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மரபு. சரிங்களா? மரபு அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஎன்ஏ அப்படின்னு நினச்சிப்பீங்க. அப்படி கிடையாது. டிஎன்ஏ அப்படின்னக்கூடிய அதில் இருக்கக்கூடிய நுணுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள். நீங்கள் ஜஸ்ட் லைக் உங்களோட முன்னோர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மரபியல் மாற்றங்கள் ஏற்படாது. சரிங்களா? உங்களோட பரம்பரை மரபில் நீங்கள் வழி வழியாக வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சரியா? அதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் லைஃப்பில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் தவிர்க்கப்படலாம். நம்மளோட உடல்நல குறைவுகள் நமக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதனால் நீங்கள் உங்களோட முன்னோர்கள் என்ன வகையான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாங்க, சரியா, அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். சரியா? அதை நீங்கள் ஒரு வேளையாவது உங்களோட வாழ்வியல் முறையில் நீங்கள் சேர்த்துக்கிறது உங்களுக்கு மரபியல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை, சரிங்களா, பாதிப்புகளை தடுக்கிறதுக்காக உதவும். இப்போது நிறைய கேன்சர் அப்படின்றக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. சரியா? அந்த கேன்சர்ன்றது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏவோட டேமேஜ் தான் கேன்சர். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ், சரிங்களா, மியூட்டேஷன் நடந்து அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், செல்கள் அழிக்கப்பட்டு நொதிதல் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான் கேன்சராக பெரிதாக உருவெடுத்து நம்ம உடலை அழிக்குது. சரியா? அப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட முன்னோர்கள் வழியாக என்ன உணவுகளை சாப்பிட்டு அவங்க எத்தனை வருட காலம் வாழ்ந்தாங்க அப்படின்றத நீங்கள் கணக்கெடுத்து அந்த உணவு முறையில், பாரம்பரியமான உணவு முறையில் போகிறத விட பரம்பரை உணவு முறையில் போகிறதுல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய மாமிசம், சரியா, இப்போ இருக்கிறதுலே ஒரு 5-6 வகையான மாமிசம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் சிக்கன். சரியா? இது மோஸ்ட்லி பீப்புள்ஸ் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. செகண்ட் மட்டன், சிவான்ன்றது வெள்ளாட்டுக்கறி, மட்டன்ன்றது நம்ம செம்மறி ஆட்டுக்கறி. சரியா? செம்மறி ஆட்டுக்கறி புல்கள் சாப்பிட்டு வளரும். வெள்ளாட்டுக்கறி நிறைய தாவரங்கள், நிறைய மூலிகைகளை சாப்பிட்டு வளர்றதா நம்ம நம்பி அதை நம்ம எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பீஃப், அதுக்கு அடுத்ததாக போனீங்கன்னு சொன்னால் போர்க். சரியா? அப்புறமா ஃபிஷ், எக்கு, இது போல் போய்கிட்டே இருக்குது. இப்போது அயல் நாடுகளில் வெவ்வேறு கறி, முதலக்கறி முதற்கொண்டு எல்லாமே சாப்பிட்றாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 பாப்புலர் வெரைட்டியில் நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கறி எது நீண்ட நேரம் கெடாமல், சரிங்களா, பூச்சி வைக்காமல் இருக்கோ அந்த கறியை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். சரியா? அப்படி பார்க்கும்போது முதல்ல டீகம்போஸ் ஆகக்கூடிய மீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன். பாய்லர் சிக்கன் உடனடியாக ஒரே ஒரு நாள் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அதில் ஸ்மெல் வரும், அதில் பூச்சிகள் வரும். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா போர்க். சரிங்களா? அந்த போர்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக ஸ்மெல்லும் வரும், உடனடியாக பூச்சியும் வரும். சரியா? அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மட்டன். சரியா?
அதுக்கு அடுத்தது வந்து சிவான், அதுக்கு அடுத்தது பீஃப், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது. ஆகவே நீங்கள் சிக்கன் அதிகமாக கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கனோட உடலையே அது வந்து நோய் எதிர்ப்பு சத்தோட அதிக நேரம் தக்க வைத்துக்கொள்ள முடியவில்லை. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேணும் தெளிவாக. சிக்கனை அதனாலேயே அதை வந்து அதிக நேரம் தக்க வச்சுக்க முடியல இந்த அட்மாஸ்பியரிக்கில். அப்படி இருக்கிற ஒரு மீட்டை வந்து நீங்கள் விரும்பி அன்றாடம் எடுக்கும் போது டெஃபினட்டாக உங்களோட உடல் கட்டுமானமானது சரிங்களா அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்காது, அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நொதிதல் தன்மை மிக வேகமாக இருக்குது. சரிங்களா? கெட்டு போகிற தன்மை வந்து ரொம்ப வேகமாக இருக்குது. அதை நீங்கள் கன்சியூம் பண்ணுற போதும் உங்கள் உடலுக்கு வந்து அது நீண்ட நேரம் இருந்து அது உங்கள் உடலுக்கான தேவையான ஃப்ரெஷ்ஷான சத்தை கொடுக்குன்றதுல எந்த வகையான நம்பிக்கையும் கிடையாது. சரியா? ஆகவே நீங்கள் சிக்கனை வந்து பாய்லர் சிக்கன்ஸை ரெகுலராக கன்சியூம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு சரிங்களா ஒகேஷ்னலாக ஏதோ ஒரு வாய்ப்பு இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் எடுக்கிறதுல வேறு பிரச்சனை இல்லை. நீங்களாக போய் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது டெஃபினட்டாக நீங்கள் நாட்டுக்கோழி ட்ரை பண்ணுங்கள். சரியா? நாட்டுக்கோழியில் எந்த விதமான நீங்கள் நாட்டுக்கோழி கறியை ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. அதே போல் பாய்லர் கறியை ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. எது சீக்கிரமாக கெட்டு போகுது, எதில் துர்நாற்றம் வருதுன்றது நீங்களே செக் பண்ணுங்கள். சரியா? அதே போல் தான் மட்டன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செம்மறி ஆட்டுக்கறியும் வெள்ளாட்டுக்கறியும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும். செம்மறி ஆட்டுக்கறியை வெயில் காலங்களில் சாப்பிட்ணும், வெள்ளாட்டுக்கறியை மழை காலங்களில் சாப்பிட்ணும். சரியா? அப்படி சாப்பிடும்போது உங்களோட உடல்நிலைக்கான தட்பவெப்பம் வந்து சீராக மெயின்டைன் செய்யப்படும். இதை தவிர்த்து நீங்கள் அதுக்கு அடுத்தது பார்க்கணுன்னு சொன்னாக்கா பீஃப் வந்து அதுவும் ஒரு உஷ்ணம் தான். ஆக்சுவலாக நான்வெஜ்னாலே உடலை வந்து உஷ்ணப்படுத்தும். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்பவாறு நீங்கள் சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிடும் போது டெஃபினட்டாக அதுக்கு ஆப்போசிட்டான எதிர்வினை பொருட்களை டெஃபினட்டாக சாப்பிடணும். இப்போ இது வந்து உஷ்ணப்படுத்துறதுன்னு சொன்னாக்கா குளிர்தன்மை கொடுக்கக்கூடிய சில பொருட்கள், கீரைக்காய், குக்கும்பருன்னு சொல்கிறோம் சரிங்களா, கொத்தமல்லி சொல்கிறோம். இது போல் விஷயங்கள் எல்லாமே தயிர், மோர், இது போல் விஷயங்களை அடுத்தடுத்த உணவுகளாக நீங்கள் சாப்பிடும் போது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாதிப்புகள் இதனால் தடுக்கப்படும். அதே போல் உங்களுக்கு புரதம் வந்து நல்ல உடம்புக்கு கிடைக்கும், ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக கிடைக்கும், நல்ல ஒரு உடல் தேஜஸாகவும் நல்ல சதைப்பிடிப்பாகவும் நல்ல ஒரு பில்டப் வந்து பாடிக்கு கிடைக்கும். ஸோ இது போல் வந்து நீங்கள் நான்வெஜ்ஜை வந்து எப்பயுமே சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கான கால நேரங்கள் இருக்குது. அந்தந்த நேரத்தில் தான் நீங்கள் டெஃபினட்டாக அதை எடுக்கணும். மாற்றி எடுத்தீங்கன்னு சொன்னால் உடல் கோளாறுகள் டெஃபினட்டாக வரும். சரியா? அதே போல் ஃபிஷ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நேரமே கிடையாதுங்க. எந்த டைமில் வேணால் எடுக்கலாம். ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வாழுது, பட் வந்து உஷ்ணத்தன்மை மிகவும் அதிகம். அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணும் போது அதில் வந்து லோ ஃபேட், 0 ஃபேட் அப்படின்றதுனால உங்களுக்கு பாதிப்புகள் எந்த ஒரு கால சூழ்நிலையாக இருந்தாலும் கொடுக்கறதில்லை. சரியா? அதே வந்து நீங்கள் ஏரி மீன் எடுக்கும்போது அதில் கொழுப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து, இல்லைன்னா அதுக்கான மதிய நேரங்களில் இல்லை காலை நேரங்களில் எடுக்கிறது நல்லது, இரவு நேரத்தை தவிர்த்து. ஸோ இது போல் தாங்க நான்வெஜ்ஜில் இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது. எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எது வந்து சீக்கிரமாக கெட்டு போதோ, அதாவது காய்கறிகள் தவிர்த்து மாமிச வகைகளில் சீக்கிரமாக கெட்டு போதோ அதை எடுக்கிறது தவறான ஒரு விஷயம். சரியா? அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் காய்கறிகளில் வந்து எது கெட்டு போகாமல் இருக்கோ அதை எடுக்கிறது தவறான விஷயம். அதுக்கு நான் இன்னொரு டாபிக் கொடுக்குறேன், கிளியராக பேசுகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.